ஹாய் ஆல், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ் எலக்ட்ரிக்கலில் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, ஒரு காப்பர் வயரை ஸ்ட்ரெச் பண்ணால் அதனுடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெச் மீன்ஸ் என்னென்னா இழுத்தா அதை எலாங்கேட் பண்ணால் அதோடய லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லென்த்து, அதனுடைய சேஞ்ச் இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஏரியா எப்படி இருக்கும், இல்லை சேஞ்ச் இந்த லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் கொஷின்ஸை. இந்த மாதிரி எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். A copper wire is stretched so that its length is increased by 0.1%. The change in resistance is. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு காப்பர் வயர் இருக்குது, அதை ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, அதோட லென்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 0.1% கொடுத்துருக்காங்க. அப்போ the change in its resistance is, அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ காப்பர் வயரோட ஒரிஜினல் லென்த்தை வந்து எல்ன்னு வச்சுக்கலாம், ஏரியாவை ஏன்னு வச்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸை வந்து ஆர்னு வச்சுக்கலாம் எடுத்துக்குவோம். இப்போ இந்த கிவன் வயர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்காங்கன்னா அதோட லென்த் வந்து ஸ்ட்ரெச் பண்ண பிறகு இன்க்ரீஸ்டு பை 0.1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆஃப்டர் இன்க்ரீஸுக்கு அப்புறம் லென்த் ஆஃப் வயர் என்னவாக இருக்கும்னா, லென்த்து L1ன்னு எடுத்துக்கலாம் நியூ லென்த்தை, ஏரியாவை வந்து A1, ரெசிஸ்டன்ஸை வந்து R1ன்னு எடுத்துக்கலாம். நோ தட் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா ρ இன்டூ L டிவைடட் பை A. ஓகேயா, அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா லென்த்து L1 நம்மளுக்கு தெரியாது, L1 தென் R1 தெரியாது, நெக்ஸ்ட் A1 கண்டுபிடிக்கணும். ஓகேயா, ஸோ இந்த ஸ்ட்ரெச்சபிள் ஆன வயரோட லென்த்து, ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு லென்த்தும் ஏரியாவும் வேணும். ஸோ லென்த்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். லென்த் L1ங்கிறது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு L1 பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லென்த்தோட அதோட இன்க்ரீஸ்டு பை 0.1% சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் லென்த்து L, அதோட எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 0.1% ஆஃப் L. ஓகேயா, ஸோ 0.1% ஆஃப் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ L ப்ளஸ் 0.1%னா 0.1 டிவைடட் பை 100. ஓகேயா, இன்டூ L. ஸோ L ப்ளஸ் 0.1 டிவைட் பை 100ன்னு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் தள்ளி இருக்குன்னா 0.001 இன்டூ L. ஓகேயா, ஸோ இது 0.001 இன்டூ L போட்டிருக்கோம். அப்போ இதில் 1 இருக்குதுன்னு அர்த்தம், இதில் 0.001 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1.001 L. ஓகேயா, அப்போ L1 is equal to 1.001 into L. ஓகேயா, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு we know that volume வந்து remains the same ஃபுல்லாக. ஓகேயா, ஸோ the wire ஸ்ட்ரெச் பண்ணாலும் அதோட வால்யூம் எப்படி இருக்கும்னா சேஞ்ச் ஆகாது, இட் ரிமைன்ஸ் சேம். ஓகேயா, அப்போ வால்யூமோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா V is equal to A into L. அப்போ இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். V டேஷ் அதாவது வால்யூம் ரெண்டுக்குமே ரிமைன் சேம்ங்கிறதுனால V1 அதாவது ஸ்ட்ரெச்சபிள் வயரோட வால்யூமும் ஒரிஜினல் வயரோட வால்யூமும் ஈக்குவல்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ இது என்ன பண்ணால் ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். A1 இன்ட்டு L1, வால்யூமோட ஃபார்முலா என்னென்னா A இன்ட்டு L. அப்போ A1 இன்ட்டு L1, இதோட ஃபார்முலா என்ன A இன்ட்டு L, ஒரிஜினல் வயரோட லென்த். ஓகே, அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா A1 நம்மளுக்கு L1 தெரியும், எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 1.001 L. ஓகே, இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு L. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போ இது பண்ணிங்கன்னா இதில் உள்ள எல்லும் இந்த எல்லும் கேன்சல் ஆகிடும். அப்போ A1 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா is equal to A divided by 1.001. இந்த நம்பர் கீழே போயிடும். ஓகேயா, ஸோ A1ம் தெரிஞ்சிருச்சு, L1ம் தெரிஞ்சிருச்சு. அப்போ அதிலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன நமக்கு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, R is equal to ρ L by A. ஸோ L தெரியும், A1 தெரியும். ஸோ இப்போ R1 கண்டுபிடிச்சிடலாமா. R1ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ρ அதை அப்படியே போட்டுருங்க. L1 என்ன 1.001 L. ஓகேயா, டிவைடட் பை A1. ஓகேயா, A1 வந்து A டிவைடட் பை 1.001. ஓகே, இந்த 1.001 அந்த A வந்து இங்கே போகணும், A1ங்கிறது. ஸோ A1ஓட வேல்யூ வந்து இப்போ எப்படி போகும்னா இங்கே 1 தான் வச்சுக்கோங்க, இங்கே மேலே போயிடுச்சுன்னா 1.001 டிவைடட் பை ஏன்னு வந்துடும். ஓகேயா, இதை போட்டோன்னா இப்போ இதை வந்து
சால்வ் பண்ணி பாருங்கள். ரோ எல்ஏவை தனியாக எடுத்துருங்க, இந்த நம்பர்ஸை தனியாக எடுங்க. 1.001 இன்ட்டு 1.001 ஓகேயா. தென் ரோ எல் பை ஏவை தனியாக எடுத்துருங்க. ரோ எல் பை ஏங்கிறது அப்போ ரோ எல் பை ஏங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அப்போ அதை எழுதிடலாம். இப்போ 1.001ஐயும் 1.002ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.002 இன்ட்டு ரோ எல் பை ஏ வந்து ஆர்னு எழுதிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா வேல்யூ R1 இஸ் ஈக்குவல் டு 1.002 இன்ட்டு ஆர். நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் L1, A1 and then R1. ஓகே, அதை எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு கேட்குறது கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா இந்த சேஞ்ச் இன் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சேஞ்ச் இன் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு the new resistance. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல நியூ ரெசிஸ்டன்ஸ் R1 மைனஸ் R டிவைடட் பை again R இன்ட்டு இது வந்து பர்சன்டேஜில் கேட்டிருக்கனால 100%. ஓகே, ஸோ பர்சன்டேஜில். அப்போ R1ங்கிறது நம்மளுக்கு வேல்யூ தெரியும் 1.002 ஆர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரிஜினல் லென்த்தோட ரெசிஸ்டன்ஸ், ஒரிஜினல் வயரோட ரெசிஸ்டன்ஸ் R and then again R அதை அப்படி எழுதிருங்க இன்ட்டு 100%. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுங்கள். 1.002 மைனஸ் 1R அப்போ போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னா 0.002 R கிடைக்கும். ஓகே, R டிவைடட் பை R. ஸோ இந்த ஆரும் கேன்சல் ஆகிடும், இது 100 அப்படியே இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் எழுதுனீங்கன்னா 0.2% ஆகும். ஸோ the change in resistance எப்படி இருக்குன்னா 0.2%. We will see the another example. Question listen பண்ணுங்க. A copper wire of resistance or not is stretched till its length is increased n times of its original length. ஓகே, ஒரு காப்பர் வயர் இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதை ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, இழுக்கும்போது என்ன கிடைக்குன்னா அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ்ட் n டைம் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். அதோட ஒரிஜினல் லென்த்தில் வந்து n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ n டைம்ஸ்னால் n இன்டூ அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் நவ் வில் பி, இதோட ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஸ்ட்ரெச்சபிள் வயரோட ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, அப்போ ஒரு காப்பர் வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆர் நாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, தென் அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட லென்த் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ எல் நாட்னு வி டேக் இட் அஸ் எல் நாட், ஏரியா வந்து ஏ நாட்னு எடுத்துக்கணும். ஓகேயா, அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த காப்பர் வயரை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க, அதோட லென்த் டில் இட்ஸ் லென்த் இஸ் இன்க்ரீஸ்ட் என் டைம் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். ஸோ அந்த இதை வந்து வயரை இன்க்ரீஸ் பண்ணுறது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அதோட ஒரிஜினல் லென்த்லேருந்து n டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேயா, அப்போ நம்ம ஸ்ட்ரெச்சபிள் இது வந்து ஒரிஜினல் வயரோட ரெசிஸ்டன்ஸ் லென்த் அண்ட் ஏரியா. இப்போ நம்ம எழுத போகிறது ஸ்ட்ரெச்சபிள். ஓகே, ஸ்ட்ரெச்டு வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா R1 எடுத்துக்குவோம், L1 அண்ட் தென் A1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு ஃபார்முலா தெரியும் R is equal to rho L by A. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் தான் லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். R1 கண்டுபிடிக்கணும், ஸ்ட்ரெச்சபிள் வயரோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதில் L1 கண்டுபிடிக்கணும், அப்போ A1 கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சா தான் R1 கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா L1 ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெச் டில் இட்ஸ் லென்த் இஸ் இன்க்ரீஸ் n டைம் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். n டைம் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த்னா n இன்டூ அதோட ஒரிஜினல் லென்த் என்ன L0. இதுதான் L1. ஓகே, L1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாவுக்கு வந்து ஃபார்முலா வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம்னா வால்யூம் வந்து த்ரூ அவுட் அந்த வயர் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெச் பண்ண பிறகும் வால்யூம்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ அந்த வால்யூம் சேம்னா V1 is equal to V0 ஒரிஜினல் வால்யூமும் அண்ட் தென் ஸ்ட்ரெச்சபிள் வால்யூம், ஸ்ட்ரெச்சபிள் வயரோட வால்யூமும் சேம் தான். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஃபார்முலா தெரியும், வால்யூமோட ஃபார்முலா A1 A இன்டூ எல் தான் வால்யூமோட ஃபார்முலா. ஸோ A1 L1, இதில் வந்து A0 L0. ஓகேயா, இதில் L1 நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n இன்டூ L0 இஸ் ஈக்குவல் டு A0 இன்டூ L0. ஓகேயா, அப்போ இதில் L0 N0 கேன்சல் ஆகிடும். அப்போ A1 இஸ் ஈக்குவல் டு A0 பை n. ஓகே, நமக்கு A1 கிடச்சிருச்சு, L1 கிடச்சிருச்சு. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. R1 நமக்கு என்ன வேணும் ஃபார்முலானா ரோ இன்ட்டு L1 பை A1. ஓகே, L1ங்கிறது நமக்கு தெரியும் n இன்ட்டு L0, A1ங்கிறது A0 டிவைடட் பை n. ஓகே, அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா இந்த n வந்து மேலே போயிடும். அப்போ n இன்ட்டு L0 டிவைடட் பை 1 இன்ட்டு n டிவைடட் பை A0ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா இதில் பாருங்கள், இது ரோ. ஓகே, ரோ இன்ட்டு
எல் நாட் பை ஏ நாட்டை தனியாக எடுத்துருங்க. என் ரெண்டும் சேர்ந்தா என் ஸ்கொயர், என் இன்ட்டு என் ஸ்கொயர். ஸோ ரோ எல் நாட் ஏ நாட்டுங்கிறது என்னென்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன, என் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் நாட். ஓகேயா, அப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன் இதுங்கிறது எவ்வளோனா என் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் நாட். ஓகேயா, இதுதான் ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A copper wire has a resistance of 10 ohm. It is stretched by 1/10 of its original length. Then its resistance will be. இதிலே ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. காப்பர் வயர் கொடுத்துட்டாங்க. காப்பர் வயரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஆர், நம்ம ஆர்னு எடுத்துக்குவோம், டேக் இட் அஸ் ஆர். ஸோ 10 ஓம் கொடுத்துருக்காங்க. அதை ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெச் பண்ண பிறகு அதோட லென்த் எப்படி ஆகுதுன்னா 1/10 ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். அதோட ஒரிஜினல் லென்த்லேருந்து 1/10 வந்து ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஓகே, அப்போ தென் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி என்ன, அப்போ ஸ்ட்ரெச்சபிள் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் கொஷின். we know the resistance formula R is equal to rho L by ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி. ஸோ rho L by A. ஓகேயா, அப்போ நம்ம ஒரிஜினல் லென்த்தை பார்த்துக்கலாம். ஒரிஜினல் வயரோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா R is equal to 10 ohm. ஆர்னு எடுத்துக்குவோம், அதோட லென்த்தை எல்னு எடுத்துக்குவோம், ஏரியா வந்து ஏன்னு எடுத்துக்குவோம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெச்சபிள் வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம்னா R1ன்னு எடுத்துக்குவோம். L1 லென்த்தை வந்து L1 எடுத்துக்கலாம், ஏரியாவை வந்து A1 எடுத்துக்கலாம். ஓகேயா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது R1 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ R1னா L1 by A1 கண்டுபிடிக்கணும். ஓகேயா, அப்போ L1 கண்டுபிடிச்சலாம். L1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/10 ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் லென்த். ஒரிஜினல் லென்த்தை விட 1/10 வந்து இன்க்ரீஸ் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் லென்த் வந்து வேல்யூ வந்து L. ஓகே, அதை விட 1/10 ப்ளஸ் அதோட லென்த்து ப்ளஸ் எவ்வளோ ஆட் ஆகிருக்குன்னா 1/10 ஆஃப் ஒரிஜினல் லென்த்து. அப்போ எல் ப்ளஸ் 1/10ங்கிறது வந்து 0.1 எல்னு வந்துடும். ஓகேயா, அப்போ இதை போட்டுருங்க. இது மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 1 + 0.1ங்கிறது 1.1 எல். அப்போ L1 நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா A1 கண்டுபிடிக்கணும். வால்யூம் ரிமைன்ஸ் சேம், அதனால் வால்யூமுக்கு V1 is equal to V அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். இதில் A1 L1, இது வந்து AL. ஓகேயா, ஸோ L1 நமக்கு தெரியும் 1.1 into L is equal to AL. ஸோ L கேன்சல் ஆகிடும். அப்போ A1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1.A divided by 1.1 கிடைச்சிச்சு. இப்போ L1ம் A1ம் தெரிஞ்சிச்சு. இப்போ ரெசிஸ்டன்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ R1 கண்டுபிடிச்சலாம். R1 is equal to rho into L1 என்ன வேல்யூ 1.1 into L divided by A1 பார்த்தீங்கன்னா இங்கே 1.1, இது மேலே போயிடுச்சுன்னா 1.1 divided by A. ஸோ ரோ எல் பை ஏயை தனியாக எடுத்துருங்க. ரோ எல் பை ஏங்கிறது வந்து ஆர். ஸோ 1.1 into 1.1 போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.21 கிடைக்கும். ஓகே, ஸோ 1.21 into இதோட வேல்யூ ரோ எல் பை ஏயோட வேல்யூ வந்து ஆர். அப்போ R1 is equal to 1.21 ஆர். நம்மளுக்கு கிவன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1.21 into 10. ஓகே, போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்னா 12.1 ஓம்ஸ். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R1 என்னென்னா ஸ்ட்ரெச்சபிள் வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 12.1 ஓம். இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணதில் காப்பர் வயரை ஸ்ட்ரெச் பண்ணால் அதோட லென்த் எப்படி சேஞ்ச் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும், ஏரியா எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறத பார்த்தோம். இது மாதிரி எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டாலும், லென்த் கேட்டாலோ இல்லை ஏரியா கேட்டாலோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் கேட்டாலோ இல்லை வால்யூம் கேட்டாலும் இதே மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஈஸியாக. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் மீ. I'll be back with another topic. Until then, bye bye, take care.